காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் போக்குவரத்து விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசாமி மீது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் அவரது இடது கால் பலத்த சேதமடைந்து சதை கிழிந்து தொங்கியது. பலத்த காயமடைந்த நிலையிலும் மது போதையில் இருந்த அந்த நபர் மெய் மறந்து செல்போனில் வீடியோ பார்க்கும் காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம். ஸ்ரீராம், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய கச்சிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் தேவதாஸ். இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சிமெண்ட் மூட்டை தூக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து அரசு பொது மருத்துவமனை சென்னையை நோக்கி செல்லக்கூடிய சாலையில் எதிர் திசையில் சென்றிருக்கிறார். அதீத போதையில் ஹெல்மெட் கூட அணியாமல் அங்கு சென்றபோது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி இவர் மீது மோதி இருக்கிறது. அந்த இடது கால் என்பது அந்த சக்கரத்தில் மாட்டி எலும்பும் அதே போன்று சதையும் தனித்தனியாக பிரிந்து தொங்கிய காட்சி அந்த வீடியோ பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த விபத்து ஏற்பட்டு 10 நிமிடங்களுக்கு மேலாக அந்த செல்போனையே பார்த்திருக்கிறார். தனக்கு அடிப்பட்டதை கூட அந்த போதையில் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. இதனை அடுத்து அருகில் இருப்பவர்கள் 108 வாகனம் மூலியமாக தகவல் தெரிவித்து 108 வாகனத்தில் வந்த ஊழியர்கள் அவர்களுக்கு முதல் சிகிச்சை அளிக்கிறார்கள். அப்போது கூட அவருக்கு அந்த அடிப்பட்டவுடைய வலியோ மற்ற எதுவும் தெரியாமல் செல்போனில் மூழ்கியும் அதீத போதையில் இருந்ததன் காரணமாக அவருக்கு விபத்து நடைபெற்று அது கூட தெரியாமல் இருந்திருக்கிறார். இதனை அடுத்து முதல்கட்ட சிகிச்சையாக ஸ்ரீபெரும்புத்தூர் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த அதீத போதையின் காரணமாக அடிப்பட்டது கூட தெரியாமல் தற்போது காலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ காட்சி வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.